தொகுதி மக்கள் முழுவதும் வந்திருக்காங்க, எல்லாரையும் பார்க்கணும். நன்றி. முதல்ல ஒரு சிறப்பான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரச்சார நிகழ்ச்சியோட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு மஸ்தான் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அண்ணன் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும், திரு விஜயகுமார், நெடுஞ்செழியன், வழக்கறிஞர் மணிவண்ணன், அதேபோல ஒன்றிய நகர பகுதி கழக பேரூர் கழக செயலாளர்கள் பச்சையப்பன், விஜயராகவன், நாராயணமூர்த்தி, சாந்தி சுப்பிரமணியம், கார்த்தி, சம்பத், இளைஞரணி அமைப்பாளர் திரு ஆனந்த் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், இங்க பெருமளவு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இங்க செஞ்சி தகுதியில போட்டி போடுறதுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. யாரு? அண்ணன் மஸ்தான் அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இங்க நான் வந்தது நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும், அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்டா? வெற்றி வெற்றி நிச்சயமா? வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு போன முறை அண்ணனை 35,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அமிச்சிங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அண்ணன் மஸ்தான் அவர்களை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல. அவருக்கு உங்க அத்தனை பேரையும் தெரியும், ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூட கூப்பிடுவாரு. அவரை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு செஞ்சியில இருக்கிற கோட்டை மாதிரி இந்த செஞ்சிலேயே திமுகவோட கோட்டையா மாத்தி வச்சிருக்கிறவர் நம்முடைய அண்ணன் மஸ்தான் அவர்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியாற்றிட்டு இருக்கார். 5 தடவை செஞ்சி பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு ஏரியாவும், ஒவ்வொரு வீடும் அண்ணனுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த நகரம் இந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு, வளர்ந்திருக்குன்னா அண்ணனுடைய முக்கியமான பணிகள் தான் அதற்கு காரணம். அதுக்கு வலுவான அஸ்திவாரத்தை போட்டவர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள். 2016 இருந்து 2 முறை இந்த செஞ்சி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தொடர்ந்து 40 ஆண்டுகளா மக்கள் ஆதரவு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள். மக்கள் பணியை தன்னுடைய முழு நேர அரசியல் பணியாக, தன்னுடைய முழு நேர வாழ்க்கையாக மாற்றி வச்சிருக்கிறார். அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாம் வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்பணும். இன்னைக்கு மஸ்தான் அவர்கள் அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னா எந்த உரிமையில கேட்க வந்திருக்கிறேன்? இந்த கடந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற அந்த உரிமையில மீண்டும் அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வந்திருக்கேன். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன். சிட்டாப்பூண்டி பகுதியில ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி யார் கொண்டு வந்தது? அண்ணன் மஸ்தான் அவர்கள் கொண்டு வந்தது. இங்க அன்னை அஞ்சுகா அம்மாள் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் யார் கொண்டு வந்தது? அண்ணன் மஸ்தான் அவர்கள் கொண்டு வந்தது. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு கூடுதல் கட்டிடங்கள் யார் கட்டி கொடுத்தது? உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள். அவலூர்பேட்டையில் ஊராட்சியில இன்னைக்கு ஒரு மினி ஸ்டேடியம், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 1000 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அலுவலகத்துக்கு ஒரு புதிய கட்டிடம், வளத்தி ஊராட்சியில புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம், இந்த பேரூராட்சியில் அமைந்துள்ள ஏரி சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு நடைபாதை பயிற்சி அமைக்கிறதுக்கு அந்த பூங்கா அமைக்க இருக்கிறோம். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை, மேல் கலவாய் ஊராட்சிக்கு செல்லக்கூடிய வகையில ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. இப்படி அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செஞ்சுதான் நம்முடைய பார்த்து இந்த தொகுதிக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அண்ணன் மஸ்தான் அவர்களை இங்க கேட்டு வந்திருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்துக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறோம். இந்த தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோம் கடந்த 5 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க.
அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பசியோட இருக்கக்கூடாதுன்னு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னு முதல்ல தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. காலை தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். குறிப்பா முக்கியமா உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுவோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், எப்படி நிப்பாட்டுவ பாருன்னு போன மாசம் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகை அட்வான்ஸா கொடுத்தோம். நம்ம தலைவர் காலைல 6 மணிக்கு மகளிரோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு. மகளிர்ல என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாங்கிறதுனால மகளிர் அவ்வளவு தெளிவா எடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மீண்டும் ஆட்சி அமைஞ்ச மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லி இருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல, அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டுப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்ல 8000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்கிறோம். மகளிர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம் முதலமைச்சர் சொல்லிட்டார். இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு இந்த செஞ்சி தொகுதியில குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மஸ்தான் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றதுதான், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணிய நாம தோக்கடிக்கணும். நாம இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோமே, இவ்வளவு மக்கள் பணிகள் செஞ்சிருக்கிறோமே, ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் தராங்களா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுக்கறது இல்ல. நமக்கு வர வேண்டிய நிதி வரல. கல்வி தொகை மட்டும், வரி மட்டும் கிட்டத்தட்ட 3500 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியாதுட்டாங்க. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி பகிர்வு கொடுப்போம் இன்னைக்கு ஒன்றிய அரசு மிரட்டுது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரச தமிழ்நாடு நாம புறக்கணிக்க வேணும். செஞ்சு காட்டுவோமா? இந்த தேர்தல்ல அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் ஓட ஓட விரட்டணும். அதுக்கு போட்டோ, அந்த போட்டோ தான். அது ஒரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் இருக்கு. சரி, போட்டோ வந்து போட்டோ காட்டுங்க. இந்த ஓட்டு கேட்க தேவையில்லை, போட்டோ காட்டினாலே போதும். இந்தம்மா கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இப்படிதான் ஒரு முதலமைச்சர் ஆனாரு. 2017ஆம் ஆண்டு இப்படிதான் டேபிள் கடியில பூந்து போய் தான் சசிகலாமா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. யாரா இருந்தாலும் காலை பிடிச்சிருவாரு, அப்புறம் காலை வாரி விட்டுருவாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அதன் பிறகு சசிகலாமா காலு, அதன் பிறகு சசிகலாமா ஜெயிலுக்கு போன டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் காலு. இப்போ ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு அடம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய?
இவர்தான் அந்த மொரட்டை அடிமை, மோடியோடைய நம்பர் 1 மொரட்டை அடிமை. நம்ம தலைவர் சொல்றாருல, டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணின்னு. தமிழ்நாடு அணிக்கு யார் கேப்டன்? நம்முடைய தலைவர் திமுக தான் தமிழ்நாடு அணிக்கு கேப்டன். டெல்லி அணியில யார் யார் இருக்கா? திரு மோடி அவர்கள். இப்ப தேர்தல் அறிவிச்சுட்டாங்க, மீண்டும் மீண்டும் வராரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு. அவர் மட்டும்தான் வராரு. திட்டங்கள் வருதா? நமக்கு தேவையான பணம் வருதா? வரி வருதா? வரல. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜகவை இந்த தேர்தலில் நாம புறக்கணிச்சு ஆகணும். செஞ்சு காட்டுவோமா? மஸ்தானுடைய வெற்றி உறுதியா? இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க. கரெக்டா? கரெக்டா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. ஆனா பத்தாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 10 நாட்கள் இருக்கு நம்ம கையில. அடுத்த 10 நாட்கள் மக்களை சந்திச்சு, ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் ஏன் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும், நம்ம இந்த திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்கள் செய்வோம், முக்கியமா அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா, வந்துட்டாங்கன்னா நம்முடைய மாநிலத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை மக்களை சந்திச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா 50,000 இல்ல 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மஸ்தான் அவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார். அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யுங்க. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாகிறது கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சு அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தானுங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.